சக மனிதன்ட்ட கருணை காட்டினால்தான் இறைவன் கருணையை எதிர்பார்ப்பதற்கு நாம் தகுதியானவர்கள். சக மனிதன்ட்ட நாம கருணை காட்டலைன்னா இறைவன் நம்மிடம் கருணை காட்ட மாட்டான். தங்கிட்ட கருணையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பை கூட தரமாட்டான். அதனாலதான் சுக்ரீவனை நீ எப்படி கொல்ல பார்த்தாய், அதுக்கு தண்டனை தங்கிட்ட கால்ல விழற ஆப்பர்ச்சுனிட்டி கூட உனக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் ராமன் மறைந்திருந்து உன்னை அடித்து விட்டான். இத புரிஞ்சுக்கோன்னா லக்ஷ்மணன். அதனால எங்கேயுமே பாருங்க, வாலியோட பாதி பலம், அதாவது ராமனுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும், அதனால ராமன் மறைஞ்சிருந்து அடிச்சான்னு யாருமே சொல்லல. கம்பர் அப்கோர்ஸ் வாலி எதிரில யார் வந்தாலும் எதிராளியின் பாதி பலம் வாலிக்கு வரும்னு கம்பர் சொன்னார். ஆனால் ராமனுக்கு இது பொருந்தாது. ஏன்னா ராமன் பரம்பொருள். பரம்பொருளுடைய சக்தி எவ்வளவு? இன்ஃபினிட்டி, அளவில் அடங்காதது. அதுல பாதி வாலிக்கு போனாலும் இன்ஃபினிட்டி டிவைடட் பை 2 இன்ஃபினிட்டி தானே, அது எப்பவுமே இன்ஃபினிட்டி தானே. அதனால இது ராமனை எந்த வகையிலும் பாதிக்காது. அப்படி வாலியும் சொல்லல. அதுக்கு மேல இப்போ வாலி செஞ்சது தப்புன்னு வாலி ஒத்துண்டானா, அதுக்கப்புறம் ராமனுக்கு தண்டனை கொடுக்க அதுக்கான உரிமை இருக்குன்னு ஒத்துனுட்டான். ஏன் மறைஞ்சு அடிச்சாங்கிறதுக்கும் லக்ஷ்மணன் காரணம் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு நன்னா பாருங்கள், கம்பராமாயணத்துல வாலி கை கூப்பி ராமனை துதி செய்கிறான். எந்த வாலி தெரியாதனமா ராமனை திகைத்து போனாய்ன்னு சொன்னானோ, இப்ப சொன்னவா மன்னிப்பு கேட்கிறாளான்னு தெரியாது. வாலி மன்னிப்பு கேட்கிறான். தாயென உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்வும் நீயென நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை நாயென நின்ற எம்மால் நவையென உணரலாமே தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாகான். பா, உண்மையாவே நீ தாய் தான்ப்பா. எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்து தர்மம் கருணை அத்தனையின் வடிவமாகவும் நீயே இருந்து தர்மத்தை உலகத்திலே வளர்த்து கொடுக்கிறாய். நான் என்ன ஒண்ணுன்னா, நீ தாயாக இருக்கிறாய், நாங்கள்லாம் நாயாக இருக்கிறோம். நாய் போல தாழ்ந்த வேண்டாம்.